ஆசிரியர் சொல்றது நம்ம மூளையில பதியணும்னா இது ஃப்ரீயா இருக்கணும். காலியா இருக்கிற கிளாஸ்ல தானே காஃபியை ஊத்துவோம். அதுல ஏற்கனவே டீ இருந்தா காஃபி எப்படி ஊத்த முடியும்? மனசுல வேற வேற சிந்தனைகள் இருந்தா அந்த புது பாடம், லெக்சரர் சொல்றது, டீச்சர் சொல்றது எப்படி தலையில ஏறாது. அதனால மனசு எப்பவும் காலியா இருக்கணும். அப்பதான் வாத்தியார் சொல்றது, பாடம் நடத்துறது, ஸ்கூல் மாஸ்டர் சொல்றது எல்லாம் அப்படியே ஏறும். முன்னாடி கெமிஸ்ட்ரி டீச்சர் கெமிஸ்ட்ரி பாடம் நடத்துறாங்க. மனசுல என்னமோ ஃபுட்பால் விளையாடலாம், என்ன படம் பார்க்கலாம், எம்ஜிஆர் படமா, சிவாஜி படமா, இல்ல ரஜினி படமான்னு நினைச்சா எதுவுமே ஏறாது. ரஜினி படம் பார்க்கும்போதுதான் பார்க்கணுமே தவிர கெமிஸ்ட்ரி கிளாஸ் சமயத்துல இங்க சினிமாவையும் டிவி சீரியலையும் நினைச்சா எப்படி? இங்க ஃப்ரீயா இருக்கணும். ஃப்ரீயா இருக்கணும்னா, மனசு ஃப்ரீயா இருக்கணும்னா அதுக்கு பயிற்சி எடுத்துக்கணும். அதனால மை டியர் ஸ்டூடெண்ட், மாணவர்களே, நீங்க சிறந்த மாணவர் ஆகணும்னா நிச்சயமா தியானம் செஞ்சே ஆகணும். ஏதோ காலேஜ் போறோம், ஏதோ ஃபெயில் ஆனா பரவாயில்லன்னு நினைக்காதீங்க. அப்படிலாம் இருக்க கூடாது. அதெல்லாம் தப்பு இல்லையா? அந்த பாடம் எல்லாம் நமக்கு தெரியணும். அதுக்கு தான் ஸ்கூலுக்கு வரோம், காலேஜுக்கு வரோம். அந்த பாடம் எல்லாம் புரியணும். கெமிஸ்ட்ரி வரணும், தமிழ் வரணும், மேத்தமெட்டிக்ஸ் வரணும், இங்கிலீஷ் வரணும், அந்த கம்ப்யூட்டர் வரணும், இன்ஜினியரிங் வரணும். அதுக்கு இந்த மனசு ஃப்ரீயா இருக்கணும். அதனால மாணவர்கள் கண்டிப்பா தியானம் செய்யணும். காலை, மாலை, இரவு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்க போதும்.